ஸ்மாக் டவுன் ஆரம்பித்த உடனே பேக் ஸ்டேஜில் செமி ஜெயின் இன்னைக்கு யூஎஸ் சாம்பியனாக ஓப்பன் சேலஞ்ச் விட போகிறார். அது சேலஞ்சரை யாருன்னு சொல்லாமல் சீக்கிரட்டாக வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து புக்கர் டி கமெண்ட்ரி செக்ஷன் ஸ்மாக் டவுனுக்கு வந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மாக் டவுனை தொடங்கி வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பால் கீமன் தான். பால் கீமன் வந்து தொடங்கி வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே நான் எதை பற்றி பேச வந்திருக்கிறேன்? ஓடிசியை பற்றியா? ஓடிசியை பற்றி இங்கே பேசக்கூடாது. ஏன்னா அவன் அடிபட்டு போயிருக்கிறான். பிரசன்ட் ரீடை அடித்து நொறுக்கி அனுப்பியிருக்கிறான். அவனை பற்றி பேசக்கூடாது. நான் இங்கே பேச வந்தது கிட்டத்தட்ட 2030 சரி 2040 சரி WWE வழி நடத்த போகிறவங்கள பற்றி தான் பேச போகிறேன். பிராக் லெஸ்னரை பற்றி பேச போகிறேன்னா கிடையாது. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் கோடி ரோட்ஸ் வந்தோடனே கோடி ரோட்ஸ் வந்து பால்கிமனை பார்த்து, சாரி பால்கிமன், நான் உன்னை வந்து தப்பாக பேசிட்டேன். நீ ஒரு முட்டாள்னு நினச்சேன். ஆனால் நீ முட்டாள் கிடையாது. நீ புத்திசாலியான ஆள். ஏன்னா பிராக் லெஸ்னருக்கு கூடயும் நீ போய் வேலை பார்க்குற, இங்கேயும் இருக்கிற, நீ பல இடத்துல இருக்கிற. உன்னை பற்றி நான் ஒன்று தெரிஞ்சிக்க வேண்டும். நீ பிராக் கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறதுக்காக வெளியே நீ இன்ட்ரோ கொடுத்தன்றது பார்த்தாலே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு பயந்தாங்குழி அப்படின்ற மாதிரி பேசணுன்னே, பிராக் லெஸ்னரை பற்றி பேசணுன்னே, உனக்கு பிராக் லெஸ்னரை பற்றி தெரியும்னா அவன் ஒரு அரக்கன், அவனா இங்கே இல்லை அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கு பதிலாக இங்கே வேற சில பேர் இருக்காங்கன்னு சொன்னோடனே பிரசன்ட் ரீடியும் பேரன் பேக்கரையும் உள்ற வர வைக்கிறார். ரெண்டு பேரும் உள்ற வந்து அட்டாக் பண்ணுறாங்க. கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுற நேரத்தில் கோடி ரோட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண ரேண்டி ஆர்டன் வந்து அட்டாக் பண்ணுறார். பேரன் பேக்கரை அட்டாக் பண்ணிட்டு உள்ற வர பிரசன்ட் ரீடுக்கு ஒரு ஆர்கியோ போட்டு தெரிக்க விடுறார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து பேட்டி கொடுப்பாங்க. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் இப்போ ஒரு மேட்ச் விளையாட போகிறாங்க. அதுக்காக ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் அதுக்கப்புறம் மெல்லோ டோன்ட் மிஸ் அப்படின்ற மிஸ் டீமும் விளையாட போகிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸுக்கும் மெல்லோவுக்கும் கார்மலா கைஸ்க்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருந்தாலும் அவங்க இந்த மேட்சை கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த மேட்ச்சில் வந்து அவங்க டேக் டீம் கொடுக்குறதுலேருந்து, இந்த டீம் உருவானதுலேருந்தே அவங்களுக்குள்ள சின்ன சின்ன கான்ட்ரவர்சி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கடைசியில் இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மிஸ்ஸை வச்சு இந்த மேட்சை ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் முடித்து வின் பண்ணிடுவாங்க. இந்த மேட்ச்சில் வந்து ஹெல்ப் பண்ண அப்படியே கீழே இருந்து ஹெல்ப் பண்ண லைட்டாக ஏறி அப்படியே நின்றுவார். ஸ்டக்காகி நின்றுவார். கார்மலா கைஸ் ஹெல்ப் பண்ண மாட்டார். கடைசியில் இந்த மேட்ச்சில் தோற்றுருவாங்க. தோற்றதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒட்டு மொத்தமாக ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து வெயிட் ஃபேமிலி, அதாவது வெயிட் 6 டீம் வருவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி வெங்கர் ஸ்மாக் டவுனுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஜாட் கேர்கில் பேக் ஸ்டேஜ் செஞ்சுருப்பாங்க. ஜாட் கேர்கில் இன்றைக்கி வந்து சாம்பியன்ஷிப் மேட்ச் விளையாடுறதுனால அதில் ஜெயிச்சு அவங்க கூட மோதலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, குயிலா அவங்க டீமோட வந்திருப்பாங்க. அவங்க டீம் வர்சஸ் அதுக்கப்புறம் பிஃபேப் மேட்ச் மிச்சின் இவங்களுக்குள்ள ஒரு டாக்டி மேட்சஸ் நடக்கும். இந்த மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல மேட்ச் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மேட்ச்சில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா குயிலா டீம் தான் வின் பண்ணாங்க. குயிலா யூஎஸ் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கிறதுனால, உமன்ஸில் யூஎஸ் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கிறதுனால அவங்க இந்த டேக் டீம் மேட்ச்லேயும் வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா NXT உமன்ஸ் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கவங்களுக்கு சார்லட் ஃப்ளேர் அண்ட் அலெக்சா பிக்ஸ் இவங்க உமன்ஸ் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு சின்ன கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. ஏன்னா க்ரௌன் ஜெல்ல மேட்ச் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து காலில் அடிபட்டு கெட்டோட வந்து இருக்காரு. நம்ம ட்ரீம் மெக்கன்ட்ரி கெட்டோட வந்து இன்ட்ரன்ஸ் கொடுப்பாரு. வந்து பேச ஆரம்பிப்பார். நான் வந்து மிகப்பெரிய சாம்பியனாக இருக்க வேண்டிய ஆள். கடந்த 2017 இங்கே வந்தப்போ நான் சாம்பியனாக தான் இருந்தேன். அதுவும் ரேண்டி ஆர்டன் தொடர்ந்து தோக்கடிச்சு சாம்பியன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, ஸ்மாக் டவுன் மேனேஜர் வருவார். பேசுவார், நீ பேசுறதெல்லாம் சரி, ஆனால் இப்போ உனக்கு புதுசாக ஒரு சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த இடத்துல சேலஞ்சுன்னு சொன்ன மாதிரி காமிப்பாங்க. காமிச்ச உடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஜாக் அஃபெக்ட் வருவார். ஜாக் அஃபெக்ட் வந்த உடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜாக் அஃபெக்ட் வர்சஸ் அதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கர் இவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி போவோம். இப்படியே ஸ்டோரி லைனை பில்ட் பண்ணி ஜாக் அஃபெக்ட் சிங்கிள் ரெஸ்லரை புஷ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ட்ரவர்சியில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் மீண்டும் ஒரு ஸ்டோரி லைன் வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஸ்டெப்னி வாங்கர் வந்து உமன் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கிறவங்கள டிஃப்னி டைத்தை சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரே ஃபினிக்ஸ் செமி ஜெயின் பேக் ஸ்டேஜில் பேசிப்பாங்க. அதுக்கப்புறம் சோலோஸ்டிக்கா ஒரு வீடியோ காமிப்பார். போன வாரம் டாம டங்கோட இருந்தார். இப்போ ஜேடி மேத்தியோட இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் செமி ஜெயின் ஓப்பன் சேலஞ்சு விட்டுருப்பார். ஓப்பன் சேலஞ்சு விட்டோன்னே NXT சேர்ந்த ரெஸ்லர் வந்திருப்பார். ஏன்னா போன வாரம் NXTயில் நடந்த கான்ட்ரவர்சி செமி ஜெயின் யூஎஸ் சாம்பியன்ஷிப் தூக்கி அங்கே காமிச்சிருப்பார். அந்த சேலஞ்சு அங்கே பண்ணதுனால இந்த வாட்டி இங்கே மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலாக இருந்துச்சு. உண்மையிலே வந்து ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் NXT ரெஸ்லர். அது மட்டும் இல்லாமல் செமி ஜெயின் வந்து தன்னோட யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை ஒரு புதிய ரெக்கார்டு படைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதிக முறை டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ண ரீட்டைன் பண்ணதுக்காக, அந்த ரெக்கார்டு படைக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புது ரெஸ்லருக்கும் செமி ஜெயின் வாய்ப்பு கொடுக்குறாரு. இந்த மேட்சில் செமி ஜெயின் வின் பண்ணிடுவார். வின் பண்ணி பேக் ஸ்டேஜில் டேமன் பெஸ்ட் கிட் வில்சன் சந்திப்பாங்க போன வாரம் அடித்ததுக்காக. அதுக்கப்புறம் பின்னாடியே வந்து அலிஸ்டர் பிளாக் வந்து டேமன் பெஸ்ட் அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் மெயின் ஈவென்ட் டைமில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் ட்ரிபிள் ரெட் மேட்ச். இந்த மேட்ச் யார் கேட்டிங்கன்னா டிஃபினி ஷேட்டன் அண்ட் நயா ஜாக்ஸ் வர்சஸ் அதுக்கப்புறம் வந்து
கடைசியா வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, ஜாட் கெர்கில். இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் ஒரு கட்டத்தில டிஃபினி ஷெட்டன் வின் பண்ணுவாங்க. வின் பண்ணி 2 கவுண்ட் அடிச்சதுக்கப்புறமும் நியா ஜாக்ஸ் வந்து கிக் அவுட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா வந்து ரெஃப்ரி வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, கிக் அவுட்ன்னு சொல்லிட்டு பவுச் மூவ்மெண்ட்ட காமிப்பாங்க. அந்த மூவ்மெண்ட் ரொம்பவே பவுச் ஆயிடும். வொர்ஸ்ட் மூவ்மெண்ட்டா இருந்துச்சு. ஆனா கடைசியில இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் வின் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா, டிஃபினி ஷெட்டன் சாம்பியன்ஷிப்ப ரீட்டெயின் பண்ணிட்டு போயிட்டாங்க. டிஃபினி ஷெட்டன் சாம்பியன்ஷிப்ப ரீட்டெயின் பண்ணோனே, இந்த மேட்ச்ல ஆனா ஜாட் கெர்கில்க்குலாம் ரத்தம்லாம் வந்துச்சு. டிஃபினி ஷெட்டன் சாம்பியன்ஷிப் ரீட்டெயின் பண்ணோனே ஸ்டெப்னி வாங்கியர் வருவாங்க. ஸ்டெப்னி வாங்கியர் வர்சஸ் டிஃபினி டட்டன். இவங்க 2 பேருக்கும் அடுத்து நடக்கப்போற ஆஸ்திரேலியாவில் நடக்கப்போற பேப்பர் ரிவ்யூல வந்து சாம்பியன்ஷிப் வர்சஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது அப்படின்றத இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் மோத போறாங்க. இதுதான் இந்த ஸ்மாக் டவுன்ல நடந்துச்சு.